रहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। फ़क़ाल अल्लाहु तआला अय्दन या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुम इन्न ज़ल्ज़लतिस्साअति शैउन अज़ीम यौम तरौनहा तदअलु कुल्लु मुर्दिअतिन अम्मा अर्दअत व तदअु कुल्लु दातिन हम्लिन हम्लहा व तरन्नास सुक़ारा वमा हुम बिसुक़ारा वलाकिन्न अज़ाबल्लाहि शदीद। फ़क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाहि अज़्ज़ व जल व अहसनल हदीय्यि हदीय्यु मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअह व कुल्ल बिदअतिन ज़लालह व कुल्ल ज़लालतिन फ़िन्नार सुम्मा अम्मा बअद। விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து உணவளிப்பவனாகிய அல்லாஹுவுக்கே புகழனைத்தும். மேலும் அவன் அனுப்பிய தூதர்களில் இறுதி தூதரான எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நன்மையை எதிர்நோக்கி ஒன்று குழும்பி இருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அந்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு ஹக்கு ஜெலிஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு பிறகு அவன்பால் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக நன்மைகளை எடுத்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹு தாலா எப்படி ஒரு ஏற்பாடை வச்சிருக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹு தாலா நன்மை தீமை என்று பிரித்து விடுவான். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹுவால் ஆகமாக்கப்பட்டது அல்லது அல்லாஹுவால் வலியுறுத்தப்பட்டதாக இருந்தால் அதற்கு கூலியாக அதை ஒரு நல்ல பதிவாக நல்ல ஒரு விஷயமாக அதை பதிவு செய்து கொள்ளுவான். அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயலானது அல்லாஹுவால் தடுக்கப்பட்டதாகவோ ஹராமாக்கப்பட்டதாகவோ தடை விதிக்கப்பட்டதாகவோ இருந்தால் அதையும் அல்லாஹு தாலால் எழுதி வைத்துக் கொள்ளுவான். அதை தீமை என்ற கணக்கில் எழுதி வைத்துக் கொள்ளுவான். அப்போ அல்லாஹு தாலா நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை அதாவது கூலியை கொடுப்பேங்கிறத எப்படி கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா இதை எப்படி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே மீசான் என்ற ஒரு தராசு, மீசானை இது வரைக்கும் நம்ம தராசுங்கிற அந்த வார்த்தையில தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அளவுகோல் என்னன்னா வெயிட் அளவுகோல் தான், தராசை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு மனுஷன் எதை வேண்டுமானாலும் அவனோட இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு, சென்சார்ஸை கொண்டு, டிரான்ஸ்டியூசர்ஸை கொண்டு எதை வேண்டுமானாலும் ஒருத்தன் என்ன செஞ்சிடலாம்னா அளந்து ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத ஒரு சென்சார், ஒரு தெர்மோகப்பில் ஒரு தெர்மோஸ்டாட், ஒரு ஆர்டிடியை வச்சோம்னு சொன்னால் இந்த இடத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குங்கிறத ஒரு மனுஷனால் துல்லியமாக பார்க்க முடியும். அதே போல் ஒரு வண்டியில் போகிறோம், ஸ்பீடை பார்க்கணும்னு சொன்னால் சில சென்சார்ஸை யூஸ் பண்ணி ஸ்பீடோமீட்டருங்கிற கருவி மூலமாக நம்ம ஸ்பீடை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் பார்த்தோம்னா இந்த இடத்துல எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, இன்னும் நம்ம போகிற ஸ்பீடு என்ன என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அளப்பதற்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கணக்குக்குள்ளே கொண்டு வருவதற்கு மனிதனால் இன்று பல சென்சார்ஸ், பல டிவைஸுகளை, பல கருவிகளை வைத்திருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னிடத்துல மீசான் என்ற சொல்லக்கூடிய ஒரு கருவியை வைத்திருக்கின்றான். இந்த கருவி என்ன செய்யும்னு சொன்னா, நம்மளுடைய நன்மைகள் இருக்குல்ல, நம்மளுடைய பாலியங்களை இருந்து என்று நம் மீது கடமையாக்கப்பட அந்த நாள் இருக்கும்ல, இந்த நாளுக்கு மேலே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாஹுவால், அதாவது நம்ம சின்ன பிரயாத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம மேலே குற்றம் முடிக்க மாட்டான்.
அந்த வயதை அடைந்த அந்த பாலிகுடைய வயதை அடைந்த பிறகு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹுவால் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படும். அப்ப அந்த நாளில இருந்து எந்தெந்த செயல்களை நாம் செய்கின்றோமோ அனைத்தையும், அந்த நன்மையா தீமையா, அந்த நன்மையோட இன்டென்சிட்டி என்ன, அந்த நன்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈமான் எவ்வளவு, இஹ்லாஸ் எவ்வளவு பரிசுத்தமான மனசோட செஞ்சோம் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி கூலி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த மீசானுங்கிற டிவைஸ். அல்லாஹ் தஆலா இதை பற்றி திருமறையில சொல்லும் பொழுது சூரத்துல் அன்பியாவில் சொல்கின்றான், அதாவது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த மவாசீன்ங்கிறதா மீசானுடைய ப்ளூரல் ஃபார்ம். மவாசீன்ங்கிறது ஒருமையில சொல்றது, மீசானுங்கிறது ஒருமையில சொல்றது, மவாசீன்ங்கிறது ப்ளூரல்ல சொல்றது, அதாவது பன்மையில சொல்றது. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில இந்த மீசான் என்பதை எடுத்து வைப்பான். எதுக்கென்றால் அல் கிஸ்த், நீதமாக உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக யௌமில் கியாமா, கியாமத்து நாளில் என்று அந்த வசனங்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அது எப்படி வேலை செய்யும் என்று சொன்னால், அதுல ஃபலா துதுலமூன ஷைஆ, நீங்கள் அணு அளவு கூட நீங்கள் அந்த சென்சார் மூலமா அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கருவியின் மூலமாக உங்களுடைய நன்மைகளை எடை போட்டு சொல்லக்கூடிய ஏதாவது எரர் வந்துருமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்சார்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவைஸில் கூட பார்த்தா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பான் +or-5% அக்யூரசின்னு கொடுத்துருப்பான். அதாவது டெம்பரேச்சர் ஒன்று இருக்குதுன்னா அது கரெக்டாக அப்படி சொல்லிட முடியாது, ஒரு 5% முன்ன பின்ன இருக்கலாம்ங்கிறத டிஸ்க்ளைமராக சேர்த்து எழுதி கொடுத்துருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் வச்சிருக்கிற மீசானுங்கிற டிவைஸு, இந்த டிவைஸ்ல இந்த எரர், இந்த அக்யூரசிக்கெல்லாம் வேலை கிடையாது. ஒரே ஒரு கடுகளவு நீங்கள் நன்மையை செய்திருப்பீங்கள் என்று சொன்னாலும் நுஅதி மின்ஹா, அதை நாம் அந்த இடத்துல கொண்டு வந்து கணக்கு காமிச்சிருவோம். நம்ம என்ன செஞ்சோமோ நாளைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கூலி கொடுக்கறான்ல, கூலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நீதியானதுன்னு தெரியணும்ல. அல்லாஹ் தஆலா நம்ம வாயில சொல்லிட்டு போயிடலாம், நம்ம இன்னைக்கு வாயில தானே நம்ம கொடுப்போம், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். சரியத்து கோர்ட்ல உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மள்ட்ட ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இரு தரப்பை விசாரிச்சுட்டு இதுதாங்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்ல வல்லவன். அல்லாஹ் சொன்ன நாளைக்கு வந்துட்டு அல்லாஹ் தவிர வேற யாரும் கியாமத்து நாள்ல பேச முடியாது. இருப்பினும் அல்லாஹு தஆலா நான் சொல்றது நியாயம்தான், நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பானது அது வந்துட்டு கிஸ்தோட தான், மிக நடுநிலைமையோட தான் கொடுத்திருக்கிறேன் என்பதை யாரும் மாற்றுக்கருத்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்யறானா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கே அதை வந்துட்டு எடை போட்டு காமிச்சிடுறான். நமக்கு புரியுற பாஷையில போய் சொல்லணும்னா எடை போட்டு காமிச்சிடுறான். இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனை எடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். எப்படி செஞ்சிருக்கிறோம், அந்த செஞ்சதோடைய இன்டென்சிட்டி என்ன, எவ்வளவு ஈமான், எவ்வளவு இஹ்லாஸ், எவ்வளவு ஆழமாக அதில் ஈடுபட்டு செஞ்சிருக்கிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொபோசன்ஸ் எல்லாம், அந்த இன்டகிரேஷன் எல்லாம் போட்டு அல்லாஹ் தஆலா நீ இந்த செயலை செஞ்சியா இதுக்கு இவ்வளவு நன்மை, இந்த தீமையை செஞ்சியா இதுக்கு இவ்வளவு நன்மை, உன்னுடைய தீமையையும் நன்மையையும் அல்லாஹ் தஆலா, அதாவது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தீமையும் நன்மையும் முன்னாடி கொண்டு வந்து பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் காரியாவில் சொல்லும் போது கூட அம்மாமன் சக்கத் மவாசீனு, அந்த மவாசீன் இருக்கின்றது, அந்த மீசான் இருக்கின்றது, அது யாரு சக்குல்லத், அதாவது எடை கூடியதாக, நன்மையோட எடை கூடியதாக, அந்த கடைசி ஃபைனல் ரிசல்ட்ல யாருக்கு தீமையை விட நன்மை கூடுதலாக இருக்கின்றதோ அவர்கள் வந்துட்டு சொர்க்க சோலைகளில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம தொழுகையில ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ இதுல இன்னொரு என்ன ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னா, நன்மை மட்டும்தான் மனுஷன் செய்வான் அல்லாஹ் தஆலா சொல்லு, நன்மையும் செய்வான் தீமையும் செய்வான், கலந்துதான் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆனால் என்ன நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கணும்னா, நம்ம செய்யக்கூடிய தீமையை விட நன்மையோடைய ரேஷியோ, நன்மையோடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ் தஆலா குல்லு மனி ஆதம ஹதா, ஆதமுடைய ஒவ்வொருவரும், ஆதமுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் தீங்கு இழைக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவாங்க, அதில் சிறந்தவர் யாருன்னா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ தீமைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இங்கே ஒருத்தரும் கிடையாது. நான் தீங்குக்கு அப்பாற்பட்டவன் என்று ஒருவன் தன்னை கிளைம் பண்ணிக்கிறான், தன்னை சொல்லிக்கிறான்னு சொன்னால் அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மனிதனாக இருக்கக்கூடியவனும் தவறுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது, அவன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் நம்ம என்ன மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தீமைகளை விட நம்மளுடைய நன்மையுடைய அளவானது அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நாளைக்கு அல்லாஹ் தஆலா அளக்கும் பொழுது அந்த கருவியை மீசான் அல்லது மவாசின்கிற அந்த கருவியை வச்சு அளக்கும் பொழுது நம்மளுடைய நன்மையானது அதிகமாக இருக்குதா தீமையானது அதிகமாக இருக்குதா என்பதை பார்த்து தான் நம்மளுடைய கடைசி அந்த ஃபைனல் வெர்டிக்ட் ஆனது, ஃபைனல் ரிசல்ட் ஆனது இருக்கும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ
இப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹு தாலா கூடுதலாக சில வசனங்களை சொல்லுகின்றான். எப்படின்னு சொன்னா, அந்த நன்மையோடைய அல்லாஹு தாலா அந்த நன்மை எழுதுறான்ல. இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிறோம்னு சொன்னால், இல்லை நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சுருப்போம். நம்ம பிஸ்னஸ் இப்படி தான் நடக்கணும், இதனுடைய ரெவன்யூ மாடல் இப்படி, இதனுடைய அந்த பொருளீட்டக்கூடிய மாதிரி என்பது இதுதான் என்பதெல்லாம் வச்சுருப்போம். ROI என்ன எப்படி எடுக்க போகிறோம், போட்ட காசு எப்படி எடுக்க போகிறோம் என்று பல விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியவர்களாக, பல விஷயங்களை மைண்டில் வச்சு கொண்டு ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால், அந்த சேலரி ஸ்லிப்பில் நமக்கு எவ்வளோ போட்டிருக்கிறான், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறான், வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்சென்டிவ் வந்துச்சுன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் என்ற பல விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏன், நம்ம செய்யக்கூடிய வேலைக்கான கூலி எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம போகக்கூடியவராக இருப்போம். அதே போல அல்லாஹு தாலாவும் எப்படி நமக்கு கூலியை கொடுக்குகின்றான், அல்லாஹு தாலாவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்படி பதிவு செய்கின்றான், என்னவாக அதை நமக்கு திருப்பி கொடுக்க இருக்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஆம்ல ஒரு வசனத்துல சொல்லும்போது சொல்வான், மன்ஜா பில் ஹசனா, யார் அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு நன்மை செய்து கொண்டு வருகின்றீர்களோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவர்களுக்கு அல்லாஹு தாலா 10 எழுதுவான். வமன் ஜா பி சய்யா, அதே போல உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை செய்துட்டு வருகிறேன் என்று சொன்னால், வலா யுஸ்ஸா இல்லா மிஸ்லஹா, உங்களுக்கு நீங்கள் செய்த பாவத்தை ஒன்னாகத்தான் எழுதப்படுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் எழுதப்பட்டு விடாது என்று அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நம்ம அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் மினிமம் 10 மடங்கு, 10% இல்லை 10 மடங்கு அல்லாஹு தாலா நன்மையை, ஒரு ரகாத்து தொழுதோம்னா மினிமமாக 10 எழுதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் பயணத்துக்கு போயிருப்பாங்க. மிஹராஜ் பயணத்துக்கு போயிருக்கும் பொழுது 50 வக்து தொழுகையானது கடமையாக்கப்படும். அப்போ மூசா நபி நடுவில் வருவாங்க. 50 ரக்காத்துலாம் தாங்காது உம்மத்து, தொழுவ மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்கிட்ட பேசிட்டு குறைச்சி 5 வக்துல வந்து நின்னது. 5 வக்தும் இவங்க தொழுவ மாட்டாங்கன்னு மூசா நபி சொல்லி போய் குறைச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்றாங்க. இதுக்கு மேலே நான் குறைக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹிய ஹம்சுன், இந்த தொழுகை என்பது என்னவோ 5 தான், ஆனால் வஹிய ஹம்சூன், அதனுடைய நன்மை என்பது 50. அதாவது 1க்கு 10 கணக்கு சொல்கிறோம்ல, இந்த வசனத்துக்கு ஒரு நன்மையை செய்தால் 10 அல்லாஹ் எழுதுகிறோம்ல. இந்த தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தொழுகை என்பதோ உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்னமோ 5 வக்து தான், ஆனால் 1க்கு 10 போட்டு நீங்கள் 5 வக்து தொழுதீங்கன்னா 5 வக்து தொழுதா 50 வக்து தொழுததாக அல்லாஹு தஆலா நன்மையை எழுதுவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே போல் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்களை பதிவு செய்வதற்காகவே அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பு ஏற்பாடை செய்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் சில மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்கிட்ட பல மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தானாகவே குன் ஃபயகுன், அல்லாஹுடைய பாலிசி என்னவென்றால் குன், ஆகுன்னு சொன்னாலும் ஆகிரும். இதுதான் அல்லாஹுடைய பாலிசி, அல்லாஹுடைய வல்லமை. இருந்தாலும் தன்னுடைய அந்த அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்திருப்பான்னு சொன்னா, ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் மலக்குமார்களை சுமத்திருப்பான். அரிச சுமக்கிறதுக்கு மலக்குமார்கள் இருப்பாங்க, கருவறையில தக்தீரை எழுதுவதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. அதே போல இன்னும் பல விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா மலையை இறக்குவதற்கு, அந்த மேகங்களை ஓட்டிட்டு வரதுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமாரை நியமித்து வச்சிருக்கிறான். இது மாதிரி பல கட்டங்களாக மலக்குமார்கள் அவர்களுக்கென்று சில பணிகளை சுமத்தப்பட்டு அவர்கள் இருக்கின்றார்கள். மலக்குல் மௌத்துனே ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு ஒவ்வொருவருக்கும் மலக்குல் மௌத்துன்னு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. அவர் எப்போ அல்லாஹுடைய அந்த கட்டளை வருதோ நம்மள்ட்ட இருந்து ரூஹ் எடுத்துட்டு போயிடும், அது மட்டும் தான் அவருக்கு வேலை. அப்ப இது மாதிரி பல மலக்குமார்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை எதற்காக நியமிக்கிறான்னு சொன்னா, இந்த மனிதன் என்னென்ன செய்யறாங்கிறதை பதிவு செய்வதற்காக. இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை நியமித்து வைத்து இருக்கின்றான். அவர்கள் என்ன செய்ய மின் கௌலின் இல்லா ஃபி கிதாபின் வஈத், நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை அவர்கள் பதிவு செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இல்லை. நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம்னா கூட, நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கூட, இந்த கூட இருக்க அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி நியமிச்சிருக்கிறான்னு சொன்னா, இவன் சொன்ன இந்த வார்த்தை, இந்த டைம் பிளேஸ், நமக்கு இன்னைக்கு போட்டோ எடுத்தா வருது இல்லை, இன்னைக்கு அட்வான்ஸ்டு போன்லலாம், ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல வந்துட்டு ஒரு ஆப்பிள் போன்ல எடுத்தோம்னா எந்த இடத்துல போட்டோ எடுக்கப்பட்டது, லொகேஷன் என்ன, லேட்டிடியூடு லாங்கிடியூடோடைய கோஆர்டினேட்ஸோட
எந்த நேரத்தில் டைம் அவ்வளோ மொத்தமும் ஒரு ஃபோட்டோவுக்கு வருது. ஒரு 4 வருஷம் 2 வருஷம் இல்லை அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தோம்னா ஓகே இந்த இடத்துல இத்தனாவது மணியில் இப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம்னு இன்னைக்கு நம்மளால கண்டுகொள்ள முடியுது. இது அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்னா மலக்குமார்கள் ஆதம் நபியில இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் எவமெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கு இதே மாதிரி ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எந்த நேரத்தில் எப்படி என்ன வார்த்தையை பேசுனாங்கிறத அல்லாஹ் தஆலா எழுதக்கூடியவனாக அதை பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கடைசி அமர்ல கூட ஒரு வசனத்தில் வரும், இன்ன அலைக்கும் ஹாஃபிதூன், உங்களுக்கு மத்தியில ஹாஃபிதூன்கள் கிராமன் காத்திபின் பதிவு செய்யக்கூடியவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். கிராமன் காத்திபின் அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதையெல்லாம் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த 2 மலக்குமார்களை நாம் அப்படித்தான் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்யாமல் இருப்பது இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இப்படி பதிவு செய்யப்பட்ட இந்த நன்மை அல்லது தீமையை அல்லாஹு தஆலா அது எப்படி கூலி கொடுக்கிறதுங்கிறதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்கிறான். அப்ப அந்த பத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு ஹதீஸுல் குதுஸி என்று பெயர். அப்ப அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ கதப ஹஸனாத் வ சய்யாத், அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த மாதிரி செட்ட மலக்குமார்களை எல்லாம் வச்சு நன்மையும் சரி தீமையும் சரி பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, எப்படி அந்த நன்மையானது எப்படி தீமையானது பதிவு செய்யப்படும் என்று சொன்னால், இன் ஹம்மத் பி ஹஸனத்தின், ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என்று மனதிலே நாடி ஃபலா அமலபிஹா, அதனை கொண்டு அந்த அமலை அவர் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகணும் ஹாஜத் வச்சிருக்கிறாரு, ஹவா இருக்குது, ஆசை இருக்குது, அவருக்கு அதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல, அல்லது வந்துட்டு அங்கே போகிறதுக்கான விசா கிடைக்கல, குழுக்கள்லாம் ஒரு பேர் வரல, இல்லை வந்துட்டு இது போல பல உம்ராக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஒரு நல்ல விஷயங்களில் கலந்துக்கணும், ஒரு பயான் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாரு, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சூழ்நிலை அவரால் அந்த அமலை செய்ய முடியாமல் போய்விட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லஹு அஜ்ருஹு, அவருக்கு ஒரு கூலியானது எழுதப்படும். ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை செய்வதற்கான சூழ்நிலை அமையவில்லை, அந்த செயலை அவர் செய்யாமலே விட்டு விடுகின்றார், இருந்த போதும் அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா, அதற்காகவே அல்லாஹு தஆலா லஹு அஜ்ருஹு, அவருக்கு ஒரு கூலியை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான். மன் ஹம்ம பி ஹஸனத்தின், யார் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் நாடி வ அமல பிஹா, பிறகு அந்த நன்மையும் செய்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார், அல்லாஹ் சொல்ல ஃபலஹு அஸரு அம்சாலிஹா இலா 700 திராஃபி, அவர்களுக்கு 10 முதல் 700 மடங்கு வரை, அது ஆஃபன் கசீரா, அதற்கு மேலேயும் அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகிறான். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தான் குவாலிட்டிங்கிறது குவாலிட்டிங்கிற விஷயம்ங்கிறது இந்த இடத்துல தான் ப்ளே ஆகுது. ஒருத்தர் ஏதோ ஒன்று செய்கிறோம்னு ஒரு செஞ்சாலே மினிமம் கேரண்டியாக 10ஆக எழுதப்படும். ஒரு ஹஜ்ஜு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஹஜ்ஜு செஞ்சது தான் அல்லாஹ்விடத்தில் எழுதும் போது இன்டூ 10 10 ஹஜ்ஜாக எழுதப்படும். ஒரு நோன்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நோன்பு நினச்சிட்டு இருப்போம், அல்லாஹ் தஆலா மினிமமாக 10 நோன்பு வச்சதாக எழுதுவான். இன்னும் அந்த ஈமான கொண்டு ஹலாசை கொண்டு மன எண்ணத்தை கொண்டு நீயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா 10ங்கிறத 10ஓடு நிறுத்தாமல் 700 மடங்கு வரைக்கும் எழுதுவான். 700ம் கிடையாது, 700க்கு மேல ஒருத்தனோடது சர்பாஸ் ஆகுதுனாலும் அந்த கணக்கையும் எழுதி விடுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் பாருங்க, எப்படியாவது இந்த மனிதன் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய கருணையை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்துல எப்படியாவது இந்த மனுஷனுக்கு எப்படி அந்த கிரேஸ் மார்க் போடுவதுன்னு சொல்லுவாங்களே எக்ஸாம்ல எல்லாம், ஏதோ ஒன்று எழுதியிருப்பான், ஒன்றும் தெரியாத பையன், ஏதோ ஒன்று போட்டவன பாஸ் மார்க் போட்டு போட 8வது பாஸ் 9வது பாஸ் போடான்னு சொல்லிட்டு டீச்சர் கொடுத்துடுவாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் தஆலா இப்போ நன்மை எப்படியோ ஒன்று பண்ணிட்டு வா, எதையாவது பண்ணிட்டு வா, உனக்கு மார்க்கை போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறேங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கருணையாக மனசுல நினைச்சா ஒரு நன்மையை கொடுக்கிறான். மனசுல நினைச்சதை அமல்படுத்தினோம் என்று சொன்னால் மினிமம் 10 மேக்சிமம் 700க்கும் 700 லிமிட் இல்லை, அதையும் தாண்டி கொடுக்குறேன் நான், எனக்கு என்ன குறையவா போகுதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய அந்த கஸானா, அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இது ஒரு ஹதீஸுல் குதுஸில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய கோரிக்கை, ஒரு மனுஷன்ட்ட ஒரு கோரிக்கை வைனா அல்லாஹ்கிட்ட என்னென்ன வைப்பான், எல்லாத்தையும் வச்சிருவான். அவனோட லிஸ்ட் அவ்வளோ, இந்த உலகத்தை கூட, இந்த உலகத்தை மாதிரி இன்னும் நாளை கூட, இருக்கக்கூடிய தங்க சுரகத்துடைய சாவியெல்லாம் என்கிட்ட கூட இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுருவான். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கோரிக்கையை அல்லாஹ்கிட்ட வைத்து அந்த அனைத்து கோரிக்கைகளும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து எடுத்து கொடுத்து விட்டான் என்றாலும்
அல்லாஹ்வுடைய கசானாவிலிருந்து எவ்வளவு தெரியுமா குறையும்? ஒரு ஊசி முனையை கடல்ல விட்டு எடுத்தா அந்த ஊசி முனையில என்ன தண்ணி வந்துடும்? அந்த தண்ணி அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய கசானாவில் இருந்து குறையாது என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக இன்னொரு ஹதீஸுல் குதுஸில ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹு தாலா தாராளமா அள்ளி வழங்கக்கூடியதான். எதையாவது பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் மனசுல நீங்க நன்மை செய்யணும் நினைங்க, நினைச்சாலே உங்களுக்கு நான் நன்மையை தர்றேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மன் ஹம்ம பி சய்யிஅத்தின், யார் மனசுல ஒரு தீமையை செய்யணும்னு நினைக்கிறார், ஃபலா அமல பிஹா, பிறகு அந்த தீமையை செய்யல, அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டு ஒரு பீடி குடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஒருத்தர் கோழி சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஏதோ ஒரு பாவம் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தால இல்லை வேணாம் விட்டுடலாம்னு நினைச்சா அல்லாஹு தாலா இவருக்கு என்ன சிங்க் படி எப்படி சொல்லணும், ஒரு பாவத்தை எடுக்கல, மனசுல நினைச்சா ஒண்ணுதானே எழுதணும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், லஹு அஜ்ரு, அவருக்கு ஒரு நன்மையை எழுதுகின்றான். இந்த இடத்துலயும் நன்மை எழுதுறான். பாவத்தை நினைக்கிறாரு, செய்யணும்னு நினைக்கிறாரு, ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு, திருடணும்னு நினைக்கிறாரு, சாராயங்காச்சணும்னு நினைக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு விட்டுட்டாரு இல்ல, அதன் காரணமாக அல்லாஹு தாலா மனசுல நினைச்சியேன்னு ஒரு பாவத்தை எழுதல, அல்லாஹ் மனசுல நினைச்சு அந்த பாவத்தை செய்யாம விட்டியே, உனக்கு ஒரு நன்மை எழுதுறேன் போ என்று அல்லாஹு தாலா அதற்கும் நன்மை எழுதுகின்றான். மனசுல பாவத்தை நினைச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டாலும் நன்மையாக அல்லாஹு தாலா ஆக்கியருள் புரிகின்றான். கடைசியாக ரசூலுல்லாஹ் அந்த தொடர்ச்சியில சொல்லுகின்றார்கள், மன் ஹம்ம பிஹா, பிறகு யார் அந்த பாவத்தை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறான், வஅமில பிஹா, அந்த பாவத்தையும் செஞ்சு முடிக்கின்றான், ஃபலா யுஸா இல்லா மிஸ்லா, அவனுக்கு எழுதப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாவத்தை தான் எழுதுறான். அல்லாஹ் எப்படி கருணை காட்டுறான் பாருங்க. நன்மையை கொடுக்கும் பொழுது மனசுல உன்னை நினைச்சாலே உன்னை எழுதி கொடுத்துட்றான். நோன்பு வைக்கணும்னு நினைச்சாலே ஒரு நோன்புடைய கூலியை கொடுத்து விடுகின்றான். ஹஜ்ஜி செய்யணும்னு நினைச்சாலே ஒரு ஹஜ்ஜுடைய கூலியை கொடுத்து விடுகின்றான். ஒரு ரக்காத்து தொழுணும்னு நினைச்சாலே தொழுகையுடைய கூலியை கொடுத்து விடுகின்றான். அதை தொழுதுட்டோம் இல்லை ஹஜ்ஜு செஞ்சுட்டோம், ஒரு உம்ராவை செஞ்சிட்டோம்னா மினிமம் 10%, மினிமம் 10 மடங்கிலிருந்து அதிகபட்சமாக 700, அதற்கும் மேல மடங்கு நன்மை எழுதி கொடுக்குறேங்கிறான். ஒரு பாவத்தை செய்யணும், பாவத்தை செஞ்சால அதே மாதிரி 10லேருந்து 700 எழுதணும்ல, எழுதல. அல்லாஹ் தாலா நீ எழுதுன ஒரு பாவம் செஞ்சியா, ஒரு பீடி குடிச்சியா, ஒரு பீடி குடிச்சேன்னு எழுதுவேன், ஒரு குறை சொன்னியா, ஒரு முதுகு பின்னாடி குத்துனியா, இதெல்லாம் ஒரு பாவமாகத்தான் எழுதுவேன். இன்னும் இந்த பாவத்தை செஞ்சுட்டு பாதியோட விட்டுட்டீங்கன்னா நீ விட்டதின் காரணமாக அதுவும் நன்மையாக போகும் என்று எப்படியாவது இந்த நன்மையை இந்த மனிதன் சம்பாதிச்சிடணும்னு அல்லாஹ்வே ப்ராம்ப்ட் பண்றதை பார்க்கணும். எப்படியாவது ஏதோ ஒன்று போட்டு அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டீச்சர் எப்படியோ எல்லா பற்றியும் ஆல் பாஸ் போடணும்ட்டு எல்லாத்தையும் இருக்க என்னத்தையும் எழுதி இருக்கிறான், போ எதையோ மார்க் 35 மார்க் 40 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடணும்ட்டு ஒரு வாத்தியார் எப்படி ஒரு பசங்களை பாஸ் பண்ணி விடணும்னு நினைப்பாரோ, அது போல மனுஷன் எதையாவது பண்ணுங்க, இல்லை பண்ணணும் பாவத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு விட்டுருங்க, மார்க்கை போட்டு சொர்க்கத்துக்கு தேவையான நன்மையை உங்களுக்கு எழுதி நான் எப்படியாவது சொர்க்கத்தில் விட்டுருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா அப்படி இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இது சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸ்களும் வருகின்றது. குல்ல அமலி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு செயல்களும் இதுல இருந்து அல்லாஹ் தாலா கூலி கொடுக்கும் பொழுது அசரு அம்சாலிஹா இலா 700 திரா, 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் கொடுப்பதாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா இந்த அளவுக்கு நம்ம கருணை காட்டுறான், எப்படியாவது நமக்கு இந்த நன்மையின் மூலமாக நமக்கு கொடுத்து விட வேண்டும் என்று, நன்மையின் மூலம் சொர்க்கத்தை கொண்டு அடைந்து விட வேண்டும் என்று நாடுகிறான் என்பதையெல்லாம் நாம் மனதில் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹு தாலா இதை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த நன்மையை நீங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சன்ன சுன்னத கைரன் ஃபத்துபியா அலைஹா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரீங்க. இதெல்லாம் ஆக்டிவா நன்மை சம்பாதிக்கிறது ஒன்று இருக்கு. நம்மளே போய் களத்துல இறங்கி நம்ம தொழுது நம்ம நோன்பு வச்சு நம்ம திக்ரு சொல்லி நம்ம இது பண்ணி இப்படி நன்மை சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ் பேசிவாக அது நீங்க வேலை செய்யாமலே உங்களுக்கு எப்படி நன்மை சேருங்கிறதுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி தராங்க. அதுல முதல் விஷயமாக ரசூலுல்லாஹ் சொல்லி தருகின்றார்கள், மன் சன்ன சுன்னத ஹைரின், ஒருவர் மற்றவருக்கு ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி தரீங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தொழுகையை சொல்லி தராங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நோன்பை சொல்லி தராரு, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல சுன்னத்தை நல்ல செயலை ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஃபத்துபியா அலைஹா, அப்படி கேட்டுக்கிட்டவரும் அதை பின்பற்றுகின்றார். ஒரு சொல்லி கொடுக்கிறாரு, சொல்லி கேட்டவர் அதை பின்பற்றுகின்றார் என்று சொன்னால் ஃபலஹு அஜ்ருஹு, அந்த சொல்லி கொடுத்தவருக்கும் கூலி உண்டு. எந்த அளவுக்கு கூலி தெரியுமா? மிஸ்ல உஜூரி மனித்தபா,
யார் பின்பற்றினாரோ, பிஸ்மில்லா சொன்னார்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்து ஒருத்தர் 2 ரக்காய் தொழுகிறார்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 ரக்காய் தொழுதுறதுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும்ல, அதே நன்மை சொல்லி கொடுத்த எனக்கும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு கைர மன்கூசி மின் உஜூரிஹிம் ஷைஆ, அப்படி எங்க எனக்கு கிடைச்சிருமோன்னு சொல்லி கொடுத்தவர்ல இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுக்கல, அவருக்கு தொழுததுக்கு அந்த நன்மையை கொடுத்து விடுகின்றான், அந்த தொழுதையை சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கும் அந்த நன்மையை கொடுத்து விடுகின்றான். அல்லாஹ் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல எப்படியாவது இந்த மனிதன் நன்மையை சம்பாதிச்சிடணும், நாளைக்கு மீசானுங்கிற அந்த கருவியில் இவனுடைய நன்மையை எடை போடும் பொழுது எப்படியாவது இவனுடைய அளவு அதிகமாக வந்து பர்சன்டேஜ் அதிகமாக, தீமையோட பர்சன்டேஜை விட நன்மை பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக வந்துடணும், எப்படியாவது சொர்க்கத்துக்கு போய்விட வேண்டும் என்று அல்லாஹ் எவ்வளவு எளிமையாக்கி வைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு சொல்லித்தரோம், அதை சொன்னதை அவர் எடுத்து செய்யறாரு, எடுத்து செய்யறதன் மூலமாக செய்யறவருக்கும் நன்மை, செய்யறவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மையை சொல்லி கொடுத்தவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அதே போல் அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லுகின்றான், ஒரு மனிதர் பாவத்திலேயே திகழ்ச்சி இருக்கிறார், பாவம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறார், அவர் செய்யாதில்ல, சாராயம் காய்ச்சறாரு, இன்னும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறோ எல்லாத்தையும் செய்யறாரு, செஞ்சு விட்டு ஒரு கட்டத்துல அல்லாஹுடைய எண்ணம் வந்து, அல்லாஹுடைய கருணையின் மீது நாட்டம் வந்து திருந்து வருகின்றான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லுகின்றான். இந்த இடத்துல தௌபாவுடைய அந்த மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்ம எவ்வளவு பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், இந்த மனிதனாக பிறந்த யாருமே பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. எல்லா பாவங்களுக்கு முன்னாடியும் அல்லாஹு தஆலா தௌபா என்ற ஒரு கதவை வைத்திருக்கின்றான். அந்த தௌபாங்கிற கதவை நம்ம தட்டி அல்லாஹ்விடத்தில் வதூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடத்தில் அந்த சின்சியரான அந்த மன உருகலான அந்த தௌபாவை கேட்டு அல்லாஹ்கிட்ட போனோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இல்லல்லதீன தாபு வ ஆமனு வ அமல அமலன் சாலிஹா. அல்லாஹ் தஆலா சொல்றான், பாவத்தில் திகழ்ந்து கடந்தவர்கள் யார் தங்களுடைய பாவத்தை விட்டவர்களாக அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பாவத்தை சமர்ப்பித்து, அல்லாஹ் இந்த பாவத்தை எல்லாம் நான் பண்ணினேன், இது பாவம் என்று நான் உணர்கின்றேன், இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை உன்னிடம் தேடுகிறேன் என்று பாவத்தை ஒத்துக்கிட்டு அல்லாஹ்கிட்ட சரணாநிதியாக ஆகி ஆமன் அபில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அமில சாலிஹன், நல்ல அமல்களை செய்கின்றாரோ, பாவத்தை செஞ்சிட்டு இருந்தவன் திருந்தனும், திருந்தி அல்லாஹ் கிட்ட போயிட்டு ஒத்துக்கணும், நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணும், கேட்ட பிறகு அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான கொள்ளணும், அதற்கப்புறம் நல்ல அமல்களை செய்யணும். இப்படி செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்து விடுகிறான் என்று சொன்னால், இவ்வளவு நாள் காலமும் அவர் எந்த பாவத்தை செய்து வந்தாரோ, எதெல்லாம் அவருடைய ஏட்டில் பாவமாக எழுதப்பட்டதோ, ஃபயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய அந்த பாவங்களை எல்லாம் நாளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மீசானுங்கிற தராசில் எடுத்து வைக்கும் போது நன்மையாக கணக்காட்டிடுவார். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். ஒருத்தர் இருக்கிற எல்லா பாவங்களையும், எல்லா பிரச்சனை என்னென்ன எதெல்லாம் ஹராத்து வேலையோ எல்லாத்தையும் செய்யறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தௌபா தெரிஞ்சுக்கிட்டு தௌபாவின் மூலமாக திருந்தி அல்லாஹை நோக்கி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது ஒரு கட்டம். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, அப்படி ஒரு பாவமே நீ செய்யல, அந்த பாவத்திற்கு பதிலாக ஒரு ஹஜ்ஜாகவோ ஒரு தொழுகையாகவோ ஒரு திக்ராகவோ அல்லாஹு தஆலா அப்படி மாற்றி எழுதி விடுவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க நம்மள யாருமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, யாரும் கிடையாது, யாருமே நான் பாவமே செஞ்சதில்லை என்று ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லலாம், எனக்கு மூளை வேலை செய்யலை அதனால நான் வந்துட்டு நான் பாவம் செய்யலை என்று யாராவது மன வளர்ச்சி இல்லாதவர்கள் வேணுமா கிளைம் பண்ணலாம். புத்திசானம் இருக்கக்கூடிய யாரோ நான் எந்த பாவமே பண்ணதில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது உண்மையும் கிடையாது. அல்லாஹ் ஒன்று சொல்லி இருக்கும் பொழுது மனுஷன் வேற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டான். அப்போ மனிதன் பாவத்திற்கு உட்பட்டவன் தான். நம்மளும் பாவத்தில் தௌபாவுடைய வாசலை தேடியவர்களாக போகணும். அப்படி தௌபாவுடைய வாசலை போய் தேடி தௌபாவை நாம் பெற்றுக்கொண்டோம், தௌபாவை வாங்கிக்கிட்டு நல்ல அமல்களை மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி கியாமத்தில் கொடுத்துருவான். அப்போ இதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கலிமத்தானி, 2 கலிமாக்கள் இருக்கின்றது, ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசான், அது நாவுகளில் மிக எளிமையானதாக இருக்கும், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அது இறைவனுக்கு மிக நெருக்கமான மிகவும் விருப்பமான 2 வார்த்தைகள், அது சகீலத்தானி ஃபில் மீசான், அதே போல் அந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் அந்த தராசில் அந்த மீசானுங்கிற கருவையில் மிக நல்லா உங்களுக்கு வேல்யூ கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹுல் அதீம் என்ற அந்த கலிமாவை, இந்த திருவாசகங்களை, இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதை பார்க்கின்றோம்.
அப்போ இது போல வார்த்தைகளை அவ்வப்போது சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறாம அப்பப்போ நமக்கு மீசானுன்னு நமக்கு ஒன்று கொண்டு வந்து வைக்க போறது தான் நடக்க போகுது. கியாமத்து நாள்ல எழுப்ப போறோம். நம்மள்ட்ட அல்லாஹ் சயு கல்லிமுல்லாஹு ரப்புஹு இல்ல மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயு கல்லிமு ரப்புஹு, உங்களை ஒவ்வொருவரும் அல்லாஹ் முன்னாடி பேச வேண்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் இறைவனுக்கு முன்னாடி நிற்கத்தான் போறோம். நமக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த மீசானுங்கிற கருவியை தூக்கி வைக்கத்தான் போறான். நம்மளுடைய நன்மை பாவங்கள் நன்மை தீமைகளை எடுத்து அல்லாஹ் தஆலா எடை போட்டு காட்டத்தான் போறாங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அது போல அவ்வப்போது இந்த மாதிரி வாசங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நன்மைகளை இப்படியெல்லாம் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகின்றது. எப்படியாவது இந்த மொத்தமாக அல்லாஹ் தஆலா இந்த நன்மை கொடுக்கக்கூடிய இந்த மாடலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நன்மை கொடுக்குறான், எப்படி நன்மை எழுதுறாங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக எப்படியாவது நன்மையை சம்பாதிச்சது என்பதாகத்தான் இருக்கும். திருந்துறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா? ஏதாவது போயிட்டு ஏதாவது குட்டிக்காரனை மூணு இல்லை தலையில நிற்கணுமா? இல்லை 40 நாள் போயிட்டு எங்கேயா தவம் இருந்துட்டு திருந்திட்டு வாங்குறான் அல்லாஹ். ரொம்ப ரொம்ப இலகுவாக அமர்ந்த இடத்துல இருந்து அல்லாஹ் பாவத்தை விட்டுறேன், உன் பக்கத்து என்னுடைய முகத்தை திருப்பி கொள்கின்றேன், உன் பக்கத்து என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்கின்றேன் என்று இருந்த இடத்துல இருந்து பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா இருக்கிற பாவத்தை இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாத்துறேன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அல்லாஹ் தஆலா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறான், இது மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறான். அதே போல் நார்மலாக அந்த முன்னாடி ஹதீஸில் சொன்ன மாதிரி ஒரு அமலை செய்யணும்னு நினச்சா ஒரு கூலியை கொடுத்துட்றான், அமலுடைய கூலியை கொடுத்துட்றான். அந்த அமலை செய்யணும்னு நினச்சி அதுக்கு நம்ம உயிரோட்டம் கொடுத்துட்டோம், அதை அமல்படுத்திட்டோம்னா 10லேருந்து 700 மடங்காக கொடுக்குறான். ஒரு பாவத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சு அதை விட்டுட்டோம்னா அதற்கும் நன்மையை கொடுக்குறான். பாவத்தை செய்யணும்னு நினச்சி பாவத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதற்கு ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுறான். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டும் இருந்துனா அவன் செய்யக்கூடிய பாவம்லாம் நன்மையாக மாற்றப்படும்னு சொல்லியும் இந்த மாதிரி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இந்த போல வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக மீசானில் எடை கூட்டப்படும்ங்கிறதெல்லாம் சொல்லியுமே கூட நாளைக்கு கியாமத்து நாள் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதனுடைய மனிதனுடைய நிலையானது ரொம்ப கவலைக்கிடமாகத்தான் இருக்கும். சொர்க்கமும் இருக்கும், நரகமும் இருக்கும். நரகத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? ஹலிம் தலாத்தி, அல்லாஹு தஆலா நிரம்பிட்டியா என்று கேட்பான். அப்போ மனிதர்களை அல்லாஹு தஆலா தூக்கி போட்டு நிரம்பி ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய காலை கொண்டு அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அழுத்துவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஒரு பொருள் ரொம்பிருச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு ஃபுல்லாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் போடணும்னா ஒரு உள்ளார அழுத்துவோம்ல. டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு சாப்பாடு நம்ம பேக் பண்ணுவோம்ல, சாப்பாடு எடுத்து வைப்போம், அது ஃபில் ஆகிடும், ஒரு அழுத்து கரண்டி வச்சு ஒரு அழுத்து இன்னும் கொஞ்சம் சோறு வைப்போம்ல. அதுபோல் அல்லாஹ் தஆலா நரகத்தில் மக்களையெல்லாம் தூக்கி போட்டு நரகமானது என்ன ஆகிரும்னு சொன்னால் அப்படியே ரொம்பிடும். தன்னுடைய காலை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு அழுத்தி மனுஷனெல்லாம் உள்ளார தள்ளிவிட்டு மிச்சம் இருக்கிற ஆளை தூக்கி உள்ளார போடுவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே சொர்க்கத்துடைய நிலைமையை பற்றி அதே ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் எப்படியாவது நன்மையை செஞ்சுட்டு வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கிற வாய்ப்புகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டும் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னும் சொர்க்கம் காலியாகத்தான் கிடக்கும். சொர்க்கத்திற்கென்று அல்லாஹு தஆலா சில படைப்புகளை பிரத்யோகமாக படைத்து அந்த இடத்தை அல்லாஹு தஆலா ரொப்பக்கூடியவனாக அதை வந்துட்டு முழுமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இப்போ மனிதன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறான்னு பாருங்க. இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் இவ்வளவு நன்மை இது பண்ணி எதையாவது பண்ணு, நான் உனக்கு பாஸ் மார்க் போட்டுறேன், ஒரு நன்மையை செய்யணும் நன்மையை கொடுத்துட்றேன், ஒரு நன்மையை செய்ய நான் இவ்வளோ மடங்காக கொடுக்குறேன்னு சொல்லியும் திருந்து உன்னுடைய பாவத்தெல்லாம் நன்மையாக மாத்துறேன்னு சொல்லியும் அதே போல் இன்னும் பல வாய்ப்புகளை நன்மையை நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு குர்ஆனுடைய வசனங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒருத்தர் அலிஃப் லாம் மீம்னு ஓதுனாருன்னா அவருக்கு 10 நன்மை கிடையாது. அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபும் அலிஃப் லாம் மீம்னு சொல்வதன் மூலமாக ஒருத்தர் 30 நன்மையை ஈட்ட முடியும். இப்படி நன்மையை சம்பாதிப்பதற்கு இவ்வளவு வாசல்களை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டோம். நாளைக்கு மனிதனுடைய நிலைமையை நம்மளுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. நரகத்தில் ரொம்பி போய் ஆளுக்கு இடம் பத்தாமல் அல்லாஹ் காலை வச்சு ஒரு மிதிச்சு உள்ளார அழுத்தி விட்டு தூக்கி போடக்கூடிய நிலைமை. சொர்க்கம் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய நிலைமை, லம் தர ஐனுன் வலம் தஸ்மா உதுனுன் வலா ஹதர அலா கல்பி பஷரின், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த இதயங்களும் சிந்திக்காத அனைத்து மனோகரங்களை கொண்ட அந்த சொர்க்கத்தில் ஆள் இல்லை, போய் ஃபுல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை.
அல்லாஹு தாலா சொர்க்கம் சும்மா கிடக்குதுன்னு சொர்க்கத்துக்குன்னு சில படைப்புகளை படைச்சு அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்குள்ள விடுவான் என்ற செய்திகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல நன்மையான காரியங்களை இப்படி அல்லாஹு தாலா இப்படி எல்லாம் சொல்றான், இப்படி நன்மையை சம்பாதிச்சுட்டு இந்த நன்மையை வச்சு நம்ம சொர்க்கத்திற்கு சென்று அடைந்து விட வேண்டும். அந்த டிக்கெட் டு சொர்க்கம், டிக்கெட் டு ஜன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொர்க்கத்திற்கு போறதுக்கு தேவையான டிக்கெட் என்பது இந்த மாதிரி நன்மைகள் தான். அதற்கு நம்ம ஐடியா பண்ணி எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமல்களை நாம் செய்து சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துல சம்பாதிக்கிறது உலகத்துல நம்மளை காப்பாற்றலாம், நாளைக்கு மறுமையில நமக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நல்ல அமல்கள் மட்டும்தான். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் மின் ரப்பிக், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது நிலையான நல்ல அமல்கள் தான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே போல நம்ம நன்மையெல்லாம் சம்பாரிச்சிட்டோம், போதுமான அளவுக்கு சம்பாரிச்சிட்டோம், இதை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற அளவுக்கு இருக்குது, சம்பாரிச்சிட்டோம். சம்பாரிச்ச பிறகு ஒரு கட்டம் இருக்கின்றது, என்ன தெரியுமா? சம்பாரிச்ச நன்மையை பாதுகாக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே எடுத்துக்கோங்களேன், காசு சம்பாதிக்கிறது யார் வேணுமாலும் சம்பாதிச்சிடலாம். 150 பேர் காசை சம்பாதிச்சிருவான், 50ல் 10 பேர் தான் அந்த காசை வச்சு எப்படி உருப்படியாக என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சவனாக இருப்பான். நல்லா சம்பாதிப்பான் 50 பேர், 150 பேர். அல்லாஹ் தஆலா அவனுக்கு காசை கொடுத்துருவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காசை அப்படியே போயிட்டு அதில் போடுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், அதே போல் கம்யூனிட்டி ட்ரேடிங்கில் போடுறேன்ட்டு அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் ஊட்டிட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிப்பதை அழகிய முறையில் அதை வந்துட்டு சேவ் பண்ணி அதை அழகிய முறையில் பாதுகாத்து எதற்காக சம்பாதித்தோமோ அதனை அடைந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த நன்மையோட விஷயத்திலும் அப்படித்தான். நன்மை எதற்கு நம்ம சம்பாதிச்சோம்? நாளைக்கு சொர்க்கத்தில் மீசானுங்கிற அந்த தராசில் எடை போடும் பொழுது நம்மளுடைய நன்மையுடைய இடையானது, நன்மையுடைய அந்த பர்சன்டேஜ் ஆனது அதிகமாக இருக்க வேண்டும், அதனை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்று அதற்காகத்தானே நன்மை சம்பாதிச்சோம். அப்போ நன்மை சம்பாதிச்ச நன்மையை அதை போய் எப்படி அப்படி பாதுகாத்து கொண்டு போகிறதுங்கிறதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை கூட சொல்கிறாங்க. மனில் முஃப்லீஸ்ன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து, மனில் முஃப்லீஸ், முஃப்லீஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல் முஃப்லீஸ் ஃபீனா, நம்மள முஃப்லீஸ் யாருன்னா மல்லா திர்ஹமலஹா வலா மதா, யாருக்கிட்ட திர்ஹம் இல்லையோ, யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, எவன் பாப்பராக இருக்கிறானோ அவன் தான் வந்துட்டு முஃப்லீஸு. காசு பணம் இல்லை, ஓட்டாண்டி, நமது தமிழ் ஓட்டாண்டி மம்ல அது மாதிரி ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் வேணுமா இவன் ஓட்டாண்டி, திர்ஹம் இல்லாதவன், தினார் இல்லாதவன் ஓட்டாண்டியாக இருக்கலாம், நாளைக்கு மறுமையில் யார் தெரியுமா ஓட்டாண்டி என்று ஒரு பாடம் எடுக்கின்றார்கள். அல் முஃப்லீஸு மினல் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் முஃப்லீஸ் யார் என்று சொன்னால், யஅதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸியாம், நாளைக்கு மறுமையில் தொழுகையை தொழுதவனாக, தொழுகையெல்லாம் தொழுது நன்மையெல்லாம் செய்து ஜகாத்தை கொடுத்து சியாம நோன்புகளை நிறைவேற்றியவனாக வருவான். சொர்க்கத்துக்கு தேவையான நன்மைகளை சம்பாதிச்சுட்டு ஓகேடா அவன் சொர்க்கம்தான் அப்படின்னு எல்லாரும் மெய் சிலுக்க பார்க்குற மாதிரி வருவான். அதோடு மட்டும் வரமாட்டான். அது சதஃபஹாதா, ஒருத்தனை துன்புறுத்தியவனாக வருவான். வ கதஃபஹாதா, இன்னொருத்தவனை ஏசியவனாக அவதூறு பேசியவனாக வருவான். வ தரபஹாதா, இன்னொருத்தவனை தாக்கியவனாக வருவான். வாக்கல மாலஹாதா, இன்னொருத்தவனோட சொத்தை அபகரித்து சாப்பிட்டவனாக வருவான். ஒஷக தமஹாதா, இன்னொருத்தவனுடைய ரத்தத்தை ஓட்டியவனாக வருவான். நன்மையை சம்பாதிச்சிருப்பான், போதுமான சொர்க்கத்தில் போய் சேர்க்கிற அளவுக்கு தேவையான நன்மையை சேர்த்திருப்பான். நன்மையோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவனை உரண்டு இழுத்து, அடுத்தவன் மீது அவதூறு சொல்லி, அடுத்தவனை திட்டி, அடுத்தவனுக்கு ரத்தம் ஓட்டி, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரித்து அநியாயமான முறையில் எடுத்துக்கொண்டவனாக, அடுத்தவனுடைய தாக்கியவனாக இந்த மாதிரி செயலும் செய்துட்டு வருவான். வந்தவன் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான்? கத உஸ்ரத் மின் ஹசனாத்தி, இந்த இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் வருவாங்கல்ல, இவனால் தாக்கப்பட்டவர்கள், இவனால் பாதிக்கப்பட்டவர்கள், இவனால் சொத்துக்களை சொத்துக்களை இழந்தவர்கள்லாம் வருவாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா காம்பன்சேட் பண்ணி விட்ருவான். எப்படி காம்பன்சேட் பண்ணுவான்? இவன் செய்த நன்மை இருக்குது இல்லை, இதெல்லாம் தூக்கி 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 இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவான். கனிதத் ஹசனாத்து கபலமா யுக்தா அலை, ஒரு கட்டம் வரும் என்னவென்று சொன்னால், இவன்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நன்மையை வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சேர்த்துட்டு வந்தானோ, மலை மாறி தொழுகைகளையும் ஜக்காத்துகளையும் ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் மிக பிற நல்ல காரியங்களும் செஞ்சு சேர்த்துட்டு வந்தானோ, ஒரு கட்டத்தில் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நன்மையை தூக்கி கொடுத்து இவனிடம் இருக்கக்கூடிய நன்மையானது குறைந்து விடும். எதற்கு முன்னாடி கபலமா யுக்குதாலை, ஆனால் இவன் மேலே இருக்க கேஸு பெண்டிங்கில் இருக்கு. இவனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு பெண்டிங்கில் நிற்கும், கியூ நின்றுட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவானா, வஃபுரிஹ அலைஹிம் ஸய்யாத்துஹும், இவன் மீது இவனால் பாதிக்கப்பட்டவருடைய நன்மை எழுதி விடுவான். சும்ம துரிஹ ஃபின்னார், பிறகு நரகத்தில் தூக்கி அல்லாஹ் தஆலா போட்டுருவான்னு சொல்கிறத பார்க்குறோம்.
இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தராங்கன்னு சொன்னா, நீங்கள் நன்மையை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, சம்பாதிச்ச நன்மையை பத்திரமாக சேவ் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து எதற்காக நன்மையை சம்பாதித்தீர்களோ அந்த நன்மை எதற்காக சம்பாதிச்ச சொர்க்கத்துக்கு போவதற்காக அந்த நன்மையை காமித்து சொர்க்கத்தை சென்றடையக்கூடியவர்களாக நாம் இருந்து விட வேண்டும். இந்த மாதிரி முஃப்லிஸ் ஆயிடக்கூடாது. நன்மை செஞ்சுட்டு ஒரு பக்கத்து நன்மையை செஞ்சு வாருக்கு நன்மை எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு விட்டு பிறகு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் அவனுக்கு இழந்துட்டு பிறகு அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் சுமந்து சும்மா துரிஹஃபின்னார் நரகத்தில் தூக்கி எறியக்கூடிய அந்த அவல நிலையானது நமக்கு வந்துவிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ நன்மையே அல்லாஹ் எப்படி நன்மையை கொடுக்குறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சம்பாதித்த அந்த நன்மைகளை வைத்து நாளை மறுமையில சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம்ம அவர்களுக்கு தந்தால் புரிவன் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.